Hi friends, welcome back to my channel. நம்முடைய வீடியோஸ்ல நம்முடைய கிச்சனுக்கும் நம்முடைய டெய்லி லைஃப்க்கும் தேவைப்படக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்ன டிப்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டீடைலா புரியும். பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீட்ல ஆணி அடிக்க இடமே இல்ல, ஷெல்ஃப் இல்ல அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்ன டிப்ஸ் அப்படிங்கறத வீடியோல நான் உங்களுக்கு டீடைலா சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது பிழியும் போதே நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். இது கூடவே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சாஃப்டான கிளாத் எடுத்திருக்கேன். இதை டிப் பண்ணிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா மழை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால மெயின் டோர் விண்டோஸ்லாம் அந்த மழை தண்ணி பட்டு ஒரு மாதிரி திட்டு ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கிளாத்ல இந்த லிக்விடை நல்லா டிப் பண்ணிட்டு பிழிஞ்சிட்டு நம்ம கதவு ஜன்னல்லாம் ஃபுல்லா தொடச்சி விட்டோம் அப்படின்னா அந்த திட்டா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா கிளீன் ஆயிடும். எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் கதவுகளை நல்லா பளிச்சுன்னு புதுசு போல நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். நார்மலாவே மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்ணி பாருங்க. எப்பயுமே புதுசு போல நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த லிக்விட் யூஸ் பண்ணி முகம் பார்க்குற கண்ணாடி கூட நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். நல்ல பளிச்சுன்னு புதுசு போல இருக்கும். அதே போல நம்ம யூஸ் பண்ற வாஷிங் மிஷினுடைய ஃப்ரண்ட் சைட்ல ஓபன் பண்ற அந்த டோர் சைட்ல கிளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டன் சிஸ்டம் வரும் இல்லையா, ஸோ அந்த சைட்ல எல்லாம் பாருங்க நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்றதுனால திட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல ஃப்ரிட்ஜ்ல மெயின் டோர்ல ஓபன் பண்ற அந்த கைப்பிடி இருக்கிற அந்த சைட்ல எல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்றதுனால திட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்னதான் துணி வச்சு நம்ம தொடச்சாலும் தண்ணி யூஸ் பண்ணி தொடச்சாலும் தொடச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் திட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்க தொடச்சு பாருங்க. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிரர் எல்லாமே நல்லா கிளீனா நல்லா பளிச்சுன்னு புதுசு போல இருக்கும். அதே போல சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சம்டைம்ஸ் நம்ம உடனே கிளீன் பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் அப்படியே விட்டுருவோம். அந்த கேஸ் அடுப்புல பாத்தீங்கன்னா நம்ம சமைச்சது எல்லாமே நல்லா காஞ்சி போய் திட்டா ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம கிளீன் பண்றப்போ ரொம்ப ஈஸியா கையே வலிக்காம கஷ்டப்படாம ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி கேஸ் அடுப்பும் பாத்தீங்கன்னா நல்லா பளிச்சு நல்லா புதுசு போல மெயின்டைன் பண்ணிக்கலாம். கவுண்டர் டாப் கூட இந்த லிக்விட் வச்சு நீங்க கிளீன் பண்ணி பாருங்க. அதனால அந்த ஆயில் திட்டுகள் கரைகள் எல்லாம் இல்லாம ரொம்ப நல்லா பளிச்சுன்னு புதுசு போல இருக்கும். இந்த வாசனைக்கு அந்த பூச்சி அதெல்லாம் கூட வரவே வராது. ஸோ கண்டிப்பா இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே இது கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா சாதாரண ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஃபுல்லாவே நம்ம தொடச்சு விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் கிளீன் பண்றோமோ அது எல்லாமே அந்த திட்டா இல்லாம நல்லா புதுசு போல நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த டிப்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பருப்புல சீக்கிரமா வண்டுப்புழு பூச்சி வருது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமா பூண்டு தோலை உள்ள போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பூண்டு தோலுடைய அந்த வாசனைக்கு வண்டுப்புழு பூச்சிலாம் சீக்கிரமா வரவே வராது. ரொம்ப நாள் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ற காஞ்ச மிளகாயில உள்ள இருக்கிற அந்த சீட்ஸா இருக்கட்டும், மேல இருக்கிற அந்த காம்பா இருக்கட்டும், சம்டைம்ஸ் நம்ம தூக்கி போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா அந்த மிளகாயில நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாட்டம் சைட்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம அடியில தேங்கி இருக்கும். அது எல்லாமே தூக்கி போட்டுறாம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு த்ரெட் மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. அது பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்கு. நம்ம யூஸ் பண்ற அரிசி பருப்புல இந்த மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னா இந்த காரத்தன்மைக்கு வண்டு புழு பூச்சி எல்லாம் வரவே வராது. ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிரஷர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு, உளுந்து, ஜீரகம், சோம்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றா போல வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரே ஒரு சின்ன தக்காளியை மட்டும் கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், வெறும் மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்றா போல பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா வாசனை போனதுக்கு அப்புறமா பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பை ஊற வச்சு வச்சிருக்கேன். அந்த தண்ணியோட அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு கீரையை வீக்லி ஒன்ஸ் உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கர்ல மூடி போட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் வச்சிடலாம். ஒரு 4லிருந்து 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா மசிஞ்சிரும். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் சிம் டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணி பாருங்க. சாதாரண ஒயிட் ரைஸ்ல கூட நம்ம போட்டு சாப்பிடலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ற கொடைக்கு கவர் இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ரெய்னி டேஸ் அப்படின்றதுனால நம்ம அடிக்கடி கொடை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதை டஸ்ட் படியாம இருக்கணும் அப்படின்னா அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். வீட்டில் பழைய சாக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடைக்கு கவர் இல்லை அப்படின்னா அதை கவர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆங்கர்ல கூட நம்ம மாட்டி விட்டுக்கலாம்.
பழைய சாக்ஸை நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொடைக்கு வந்து கவர் இல்லை அப்படின்னா இந்த பழைய சாக்ஸை கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெளியில் எங்கேயாவது கொண்டு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கவர் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் கூட இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஆங்கரில் வந்து நம்ம மாட்டி விட்டுக்கலாம். ஸோ பழைய சாக்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஷூஸ்க்கு போடுறதுக்கு பாலிஷ் இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சி டைமில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈர துணியை வச்சு ஷூஸ் ஃபுல்லாகவே நல்லா வந்து ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. ஸோ ஈர துணியை வச்சு நம்ம துடைக்கும் போது அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ளீன் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஈர துணியை வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே போயிடுச்சு, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதில் ஒரு 2லேருந்து 3 சொட்டு தேங்காய் எண்ணெய் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா வந்து ஷூஸ் ஃபுல்லாகவே வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக வந்து கையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஷூஸ் ஃபுல்லாகவே லைட்டாக வந்து இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கலாம். ஃபுல்லாகவே எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு பாலிஷ் பண்ணணுமோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணதுக்கப்புறமா ட்ரையான ஒரு கிளாத் வச்சு நல்லா ஷூஸ் ஃபுல்லாகவே நல்லா ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசு போல் அப்படியே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம பாலிஷ் பண்ணும் போது எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குமோ அதே போல தான் இருக்கும். ஷூ பாலிஷ் இல்லாத டைமில் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கடையில் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒரு ஷூ வந்து பாலிஷ் பண்ணாதது, ஒரு ஷூ வந்து நான் பாலிஷ் பண்ணி காட்டியிருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி பாலிஷ் பண்ணோம் அப்படின்னா ஷூவை வந்து சீக்கிரத்தில் வெளுத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வீட்டில் ஆணி அடிக்க முடியாது, டைல்ஸில் வந்து ஆணி அடிக்க முடியாது, ஆணி அடிக்க இடம் இல்லை, இந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் வந்து ரெண்டில் இருக்கிறதுனால ஆணி அடிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்தாலே போதுங்க, நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலா பொருட்களையும் நம்ம அதிலே வச்சுக்கலாம். இதுக்காக ஷெல்ஃபில் நமக்கு தேவையே இல்லை. ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை நல்லா வந்து ஒரு கையளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க, அளந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்வீட் பாக்ஸுடைய அந்த மிடில் சைடில் சென்டரில் ஒட்டுறதுக்கு ஏற்றா போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடும் அந்த சைடும் ஒரு 1 இன்ச்சு வந்து அப்படியே விட்டுட்டு மிடில் சைடில் ஒட்டுறதுக்கு ஏற்றா போல் நம்ம கட் பண்ணிட்டு டபுள் சைட் டைப்பை வந்து 2 சைட்லையுமே நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் நம்ம தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ஆர்கனைசருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆணியே அடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ 2 சைடுமே வந்து ஒட்டிட்டேன். இப்போ நல்லா வந்து டைட்டாக வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கரையும் நம்ம பிரித்து எடுத்துடலாம். ஸோ டபுள் சைட் டேப் அப்படிங்கிறதுனால 2 சைடுமே ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து ஸ்டிக்கர் எடுத்துட்டோம். இப்போ ஒட்டும் போது மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கரையும் நம்ம எடுத்துடலாம். எந்த இடத்துல நமக்கு ஆர்கனைஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நல்லா வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. டைல்ஸில் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து டைட்டாக வந்து ஒட்டி விட்டுக்கலாம். எந்த சைடில் வந்து நம்ம டபுள் சைடு டேப் ஒட்டியிருக்கோமோ அந்த சைடில் ஒரு சிசரோ இல்லை ஏதாவது ஒரு கனமான பொருள் வச்சு நல்லா வந்து அழுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒட்டிக்கும். இந்த பாக்ஸ் வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா வந்து டைட்டாக நல்லா ஃபிட்டாக வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ உள்ள வந்து நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் வச்சு அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸ்லாம் வச்சுக்கலாம். உள்ள வந்து பெரிய பாக்ஸ் வச்சுக்கலாம். மேலே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ்லாம் வச்சு அழகாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே ஸ்வீட் பாக்ஸ்லாம் வச்சிருப்போம். அதை தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக காசு கொடுத்து கடையிலையோ இல்லை ஆன்லைன்லையோ ஆர்கனைசர்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இது பார்க்கறதுக்கு ஷெல்ஃப் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால ஸ்வீட் பாக்ஸை நம்ம ஷெல்ஃப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணி அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடிக்கடி வச்சுட்டு தேடுற விசில், லைட்டர் இதெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி அழகாக வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் கூட நம்ம ஸ்வீட் பாக்ஸை வந்து கண்டினியூஸாக ஓட்டிட்டு ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம மேலே கீழே கூட ஒட்டிக்கலாம். மேலே கீழே நீங்கள் ஒட்டுறதா இருந்துச்சு அப்படின்னா நடுவில் வந்து ஒரு கை அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மேலே வந்து பொருளெல்லாம் நமக்கு வச்சு அடுக்க முடியும். அந்த மாதிரி ஒட்டிட்டு நீங்கள் பார்க்கும்போது ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கபோர்ட் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆணி அடிக்காம வீட்லேயே ஸ்வீட் பாக்ஸை யூஸ் பண்ணி அழகாக ஒரு ஆர்கனைஸை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. நம்ம ஒரு இடத்துல ஒட்டிட்டா கூட அகைன் வந்து அதை எடுத்துட்டு நம்ம எந்த இடத்துல வேணுமோ அதை மாற்றி கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆணி அடிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போவோம். சம்டைம்ஸ் நம்மள அறியாமலேயே அந்த கர்ச்சீஃபை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற கர்ச்சீஃபில் ஒரு சேஃப்டி பின்னை வச்சு பின் பண்ணிக்கோங்க. அந்த பின்னை உங்கள் கையில் இருக்கிற வளையல், பிரேஸ்லெட் இல்லை வாட்சில் பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் இருந்து அந்த மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நல்ல அகலமான ஒரு பெரிய பாத்திரமா பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. சாதாரண தண்ணி தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு மட்டும் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வாங்கிட்டு வர வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாதாரண தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறத விட இந்த மாதிரி வினிகர் கலந்த இந்த தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வர ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால்
இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா காய்கறிகளையும் நம்ம ஒரே டைமில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. சீக்கிரமாகவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே சம்டைம்ஸ் வந்து சில காய்கறிகள் வந்து கெட்டு போன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதோடைய மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2லேருந்து 3 லவங்கத்தை இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வினிகரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 மூடி அளவுக்கு மட்டும் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வந்து நல்லா மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ நல்ல வாசனையாக இருக்கும். இதில் நம்ம கிராம்பு சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு கார்னரில் தான் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம எல்லா பொருளையுமே மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால ஒரு விதமான ஸ்மெல் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிராம்பும் இந்த வினிகரும் சேர்ந்து நல்லா ரியாக்ட் ஆகி உள்ளே வந்து பாக்டீரியாஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வாழைக்காய் நம்ம வாங்கிட்டு வரும்போது நல்ல காயாக இருக்கும். ஒரு 2 நாள் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக பழுத்து போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகலமான பாத்திரத்தில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வாழைக்காயை நல்லா டிப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 4லேருந்து 5 நாள் ஆனாலுமே காயாகவே இருக்குமே தவிர பழுக்காது. நீங்கள் டெய்லி வந்து வாட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் சப்பாத்தி மாவில் தண்ணி அதிகமாயிருச்சு அப்படின்னா சப்பாத்தி திரட்டும் போது சரியாக திரட்ட வராது. கட்டையிலேயே நல்லா ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்பாத்தி திரட்டும் போது லைட்டாக அரிசி மாவை மேலால் தூவிட்டு நீங்கள் திரட்டினீங்க அப்படின்னா அந்த கட்டையில் ஒட்டாமல் நல்லா திரட்ட வரும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன்லாம் வாங்குறோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற ஸ்கின்னோட சேர்த்து சில பேர் வேக வைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி வேக வைக்கக்கூடாது. இந்த ஸ்கின்னை வந்து ஃபஸ்ட்டு பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி டேரெக்டாக நம்ம அந்த கார்னை அப்படியே முழுசாக குக்கருக்குள்ளே போடும்போது சம்டைம்ஸ் வந்து கார்ன் வந்து பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னா நம்மளால் சரியாக வந்து போட முடியாது. சரியாக வேகவும் வேகாது. இந்த மாதிரி பீசஸாக நம்ம கட் பண்ணிட்டு சேர்க்குறப்போ சீக்கிரமாக வெந்துடும். உள்ளே வந்து ரொம்ப டம்ப் பண்ணி போடாமல் நம்ம ரொம்ப ஈஸியாக போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா விசில் போட்டுக்கலாம். 7லேருந்து ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வெந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ ரொம்ப சீக்கிரமாக வேக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி போட்டு வேக வச்சுக்கோங்க. அதே மாதிரி கார்ன் வெந்ததுக்கு அப்புறமா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கையால் நம்ம உரிச்சு எடுக்கிறப்போ அந்தளவுக்கு கார்ன் வந்து பர்ஃபெக்டாக நம்மளால் உரிச்சு எடுக்கிறதுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஜிக்ஸாக்காக பண்ணி எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கார்னை வந்து அது உள்ளே இருந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். மார்னிங் நம்ம ஹரிபரியாக சமைச்சிட்டு இருக்கும்போது கார்ன் வச்சு ஏதாவது ரெசிபிஸ் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கார்னை வந்து உரிச்சு எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு உரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக உரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் உரிச்சு எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் நல்லா முழுசாக உரிச்சு எடுத்துட்டு பாருங்கள். கார்ன் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக மில்க் பிரெட் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். மில்க்கோ இல்லைனா வீட் பிரெட் கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 பீசஸ் எடுத்திருக்கேன். இதை நல்ல ரவுண்டு ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸோ இல்லை ஏதாவது ஒரு கிண்ணமோ வச்சு நல்ல ரவுண்டு ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பண்ணுங்கள். இல்லைனா டேரெக்டாக பிரெட்டை வந்து அப்படியே யூஸ் பண்ணி கூட இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியே பண்ணலாம். ஜஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ரவுண்டு ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கார்னர் பீசஸை தூக்கி போட்டுறாம பிரெட் கிரம்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ண பிரெட் பீசஸை லைட்டாக பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டட் சீசஸ் வந்து லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கார்னை வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். இப்போ பிரெட் பீசஸை மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அகைன் பட்டர் அப்ளை பண்ணிட்டு டோஸ்ட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. நல்லா சீஸியாக கிரன்ச்சியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சில்வர் டைப்பில் நம்ம வடிகட்டியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டைப்பில் இருக்கிற வடிகட்டியை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள குட்டி குட்டியாக அந்த டீ தூள் எல்லாமே அடைச்சிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நெருப்பை காட்டினீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த டீ தூள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொசுங்கி போன மாதிரி ஆகிடும். ஸோ இதனால் வடிகட்டிக்கு எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது லைட்டாக அந்த நெருப்பை மட்டும் தான் நம்ம காட்ட போகிறோம். ஸோ அந்த மாதிரி காட்டுறப்போ உள்ளே இருக்கிற அந்த டீ தூள் எல்லாமே பொசுங்கிரும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக வினிகரும் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆகிடும். இந்த டிப்ஸை சில்வர் டைப்பில் இருக்கிற இந்த வடிகட்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக்கில் இல்லை நைலானில் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஃபுல்லாக வந்து பர்ன் ஆகிடும்.
உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நான் மிடில் மட்டும் தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக டீ தூள் இருக்குது. அந்த நடுவில் நம்ம நெருப்பு காட்டின அந்த இடத்துல மட்டும் இல்லை பார்த்தீங்களா. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சில்வர் டைப்பில் இருக்கிற வடிகட்டி பழசாயிருச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதோடைய கார்னரில் லைட்டாக வந்து பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பெண்ட் ஆகிடும். ஏன்னா வந்து இது ஸ்டீல் டைப் அப்படிங்கிறதுனால லைட்டாக பெண்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் நம்ம ஆணியெல்லாம் அடித்து வச்சுருப்போம் இல்லையா, அதில் எதுலையாவது ஒன்றில் இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்டாண்டு மாதிரி அழகாக இருக்கும். இதுக்காக நம்ம ஸ்டாண்டெல்லாம் தனியாக வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி பழைய வடிகட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் அகல் விளக்கு கொளுத்தி வைக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது பூச்சி இந்த மாதிரி கொசுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம கொளுத்தி வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் குழந்தைங்க கையில் படாமல் நம்ம கொஞ்சம் மேலே ஸ்லாப்ல இல்லை ஸ்டாண்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம ஸ்டாண்டெல்லாம் தனியாக பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி பழைய வடிகட்டியை இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டு மாதிரி மாற்றிட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் அகல் விளக்கோ இல்லை ஏதாவது ஒன்று இந்த மாதிரி நம்ம கொளுத்தி வச்சுக்கலாம். இந்த மாதிரி விளக்கெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா குழந்தைங்க கைப்படாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலே கைப்படாத இடத்துல இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது அகல் விளக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம விசில்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டு இருப்போம். ஸோ தேடக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக பவுல்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான பவுல்லாம் நமக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம தேடிட்டு இருக்காமல் இந்த மாதிரி ஒரே இடத்துல நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம சின்ன சின்ன பொருளெல்லாம் எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டே இருப்போம். ரப்பர் பேண்டாக இருக்கட்டும், சேஃப்டி பின்னாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பொருட்கள் கூட நம்ம இதில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் செய்கிற பரோட்டாவை நம்ம நைட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் தவாவில் போட்டு ரீஹீட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ரீஹீட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். இடியாப்பம் பிடிக்கிற தட்டில் வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த தட்டை வந்து உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் ஸ்டீம் பண்ணாலே போதும். நம்ம செய்கிறப்போ எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்ததோ அதே மாதிரி நல்ல சாஃப்டாக நல்ல வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்து ரீஹீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலே வராது. செய்கிறப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தவாவில் போட்டு ரீஹீட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பரோட்டா. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நான்வெஜ்ஜில் மட்டன் வேக வைக்கிறதுக்கு தான் நமக்கு அதிகமான அளவில் டைம் தேவைப்படும். அதிகமான விசில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டனையும் தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா குக்கரில் இந்த மாதிரி 2 துண்டு கொட்டாங்குச்சி சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கிறோம் அப்படின்னா 8 விசில் வைக்கிற இடத்துல நீங்கள் 6 விசில் வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மட்டனும் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக வெந்து கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போல்லாம் மட்டன் வேக வைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. இந்த மாதிரி கொட்டாங்குச்சி சேர்த்து வேக வைக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உப்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நீத்து போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியை உள்ளே போட்டுட்டு மூடி வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நீத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கல் உப்புலாம் பார்த்தீங்கன்னா ஜாடி அப்படி இல்லைனா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சில்வர் பாத்திரங்களெல்லாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த பாத்திரங்கள்லாம் ஓட்ட விழுந்து சீக்கிரமாக வீணாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ இதில் ஒரு கொட்டாங்குச்சியை ஒரு துண்டு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது தண்ணி விட்டு நீத்து போகாமல் இருக்கும். கல் உப்பு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தண்ணி விட்டு நீத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கவரோடு வச்சு யூஸ் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பாத்திரங்கள்லாம் வாங்கும் போது அதில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்களில் அவுட் சைடில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பாங்க. அதை வந்து நம்ம தனியாக ஹீட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம குக் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அப்பயே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒயிட் கலரில் ஒரு காட்டன் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன சைஸில் வெங்காயத்தை எடுத்து உரிச்சிட்டு அதோடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன லெமன் சைஸில் புளியை வச்சுட்டு நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து இந்த துணியை வந்து கட்டி எடுத்துக்கலாம். ஒரு த்ரெட்டு வச்சோ அப்படி இல்லைனா வந்து டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோ நல்லா வந்து ஒரு நாட் மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த புளியும் அந்த வெங்காயத்துடைய எசன்ஸும் இறங்கி வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு நாட் மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கையில் வந்து இது பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப வசதியாகவும் இருக்கும். இப்போது தவாவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதை வந்து நல்லா வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது எதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா நமக்கு தோசைலாம் ஊற்றுறப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து எடுக்கிறப்போ தவாவில் வந்து ஒட்டிக்கிட்டு சரியாக எடுக்கவே வராது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஒரு சில நேரங்களில் நம்ம வெங்காயம் மட்டும் வச்சு தேய்ச்சி பார்ப்போம். அந்த டைமில் கூட பார்த்திங்கன்னா தோசை தவாவில் ஒட்டிக்கிட்டு சரியாக வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நல்லா தேய்க்கிறப்போ தோசை வந்து பார்த்திங்கன்னா தவாவில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி நீங்கள் தோசை ஊற்றுறப்போ அடியில் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா திருப்பினீங்க அப்படின்னா தோசை வந்து தவாவில் ஒட்டவே ஒட்டாது. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி போட்டிருப்போம், இல்லை வந்து முட்டை பொரிச்சிருப்போம். அதே தவாவில் வந்து நம்ம தோசை ஊற்றுறப்போ நமக்கு சரியாக வராது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து இந்த அடி சைடில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த வெங்காயத்தையும் புளியும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சொரக்காய், புடலங்காய் இதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாதி தான் யூஸ் பண்ணுவோம். மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறப்போ பாதி கட் பண்ணிட்டு வைக்கிறப்போ அந்த கட் பண்ண சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் தண்ணி விட்டா மாதிரி வரும். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அழுகி போய் கொஞ்சம் சுருங்கி போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து சால்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 வீக் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தாலும் பார்த்திங்கன்னா அந்த காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். குழந்தைங்களுடைய ஷூலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அவங்க நாள் முழுக்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸ்வெட் ஆகிறதுனால அந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய ஷூஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரிஞ்சி இலையும் 2 லவங்கத்தையும் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் சுத்தமாக வரவே வராது. நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் வாஷ் பண்ணுவோம் இல்லையா? டெய்லியில் வாஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஷூஸ்லலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சியும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த வாசனை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசர் டிப்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். கடைகள் எல்லாம் பிஸ்கெட், சாக்லேட்லாம் வாங்குறப்போ இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதோடைய மூடியை மட்டும் தான் நம்ம இன்றைக்கி ஆர்கனைசருக்கு யூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தாங்க இது. டபுள் சைட் டேப்புன்னு சொல்லிட்டு கடைகள் எல்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு இந்த மூடியில் 4 சைட்லேயுமே ஒட்டி வச்சுக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 சைட்லேயும் ஒட்டி விட்டுக்கோங்க. வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் டைல்ஸ்லாம் இருக்கிறதுனால அதில் ஓட்டை போட்டு ஆணியெல்லாம் நம்மளால் அடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆணி அடிக்காமல் ஓட்டெல்லாம் போடாமல் ரொம்பவே சூப்பராக ஒரு ஆர்கனைசர் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மூடியில் வந்து ஹேண்டில் மாதிரி இருக்கிறதுனால இதில் வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற டவலை தான் நான் இதில் வந்து ஹேங் பண்ண போகிறேன். சம்டைம்ஸ் வந்து கிச்சனில் டவலெல்லாம் நம்ம எங்கேயாவது வச்சுட்டு நம்ம தேடிட்டு இருப்போம். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கை துடைக்கிற துணியெல்லாம் நம்ம கூட யூஸ் பண்ணுவோம். அதை எங்கேயாவது வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் இதில் நம்ம ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆணி அடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய அந்த மூடியில் ரொம்பவே சூப்பராக ஒரு ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸ்விட்ச் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது கிறுக்கி வச்சுருவாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு படியும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி குழந்தைங்க யூஸ் பண்ணுற எரேசர் வச்சு நல்லா வந்து ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி தேய்க்கிறப்போ அவங்க பென்சிலால் கிறுக்கி வச்சுருந்தாலோ இல்லை ஏதாவது டஸ்ட்டு படிஞ்சிருந்தாலோ சீக்கிரமாக வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும். இதை நல்லா வந்து ரப் பண்ணி தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து அப்படியே நல்லா புதுசு போல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நம்ம எந்த பொருளும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் வந்து ஊதுபத்தியில் நம்ம கொளுத்தி வச்சுருப்போம். இப்போ தான் கொளுத்தி வச்ச மாதிரி இருக்கும். சீக்கிரமாக அணைஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி அணைஞ்சு போகாமல் நின்று எரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன காட்டன் கிளாத்தை தண்ணியில் நல்லா வந்து நனைச்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஊதுபத்தியில் நல்லா வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பன்னீர் கூட இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு ஒத்தி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது எசென்ஷியல் ஆயில்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து துணியில் டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கலாம். அப்போ வந்து எரியிறப்போ இன்னும் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பற்ற வைக்கிறப்போ ஊதுபத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும். சீக்கிரமாக அணைஞ்சு போகாமல் இருக்கும். வீடும் பார்த்திங்கன்னா நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும். இதுக்கெலாம் நம்ம வந்து ரூம் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. 2 ஊதுபத்தி கொளுத்தி வச்சாலே போதும். இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும்.
ஊதுபத்தியை கொளுத்துனதுக்கப்புறமா அதை பழங்கள் அப்படின்னா காய்கறிகளெல்லாம் நம்ம சொருக்கி வைப்போம். அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பழங்களோ இல்லை காய்கறிகளோ நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு உடம்புக்கு நல்லதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஊதுபத்தி ஸ்டாண்டு வீட்டில் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஒரு சிம்பிளான பொருளை நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். காய்கறிகள் துருவுறதுல நம்ம வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு ஷேப்பில் ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி சொருக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஸ்டிஃபாக நின்றுக்கும். அடியில் வந்து தரையில் வந்து அதுவே வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கும். ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும். இதுக்காக நம்ம காசு கொடுத்து ஸ்டாண்டெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. வீட்டில் காய் துருவுறதை வச்சே நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க இது. நம்ம வடிச்சு வைக்கிற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தண்ணி விட்டு கெட்டு போன மாதிரி ஆகிடுது. காலையில் செய்கிறது மதியானமே கெட்டு போயிடுது, மதியானம் செய்கிறது நைட்டு வரைக்கும் நமக்கு தங்கவே மாட்டேங்குது. ஆனால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா காலையில் செய்கிற சாப்பாடு நைட்டு வரைக்கும் தண்ணி விடாமல் கெட்டு போகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ட்ரை பண்ணிட்டேன், அதனால தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சாப்பாடு வந்து நல்லா கொதிச்சு வரப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது கூடவே ஒரு 5லேருந்து 6 ட்ராப்ஸ் அளவுக்கு மட்டும் லெமன் சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து புழியணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது கொதிக்கிறப்போ நல்லா கலந்து வந்துடும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் சாப்பாடு வடித்து வைக்கிறீங்க அப்படின்னா காலையில் வைக்கிற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் தண்ணி விடாமல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய பெருங்காய டப்பாலாம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாமல் அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம இந்த மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நம்ம ஸ்டாண்டெல்லாம் தேடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த பாக்ஸையே நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சால்ட்டெல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பாக்ஸில் தான் நம்ம போட்டு வச்சுருப்போம். நாளாக நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தண்ணி விட்டுட்டு நீர்த்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு அரிசி இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸில் போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சால்ட் வந்து தண்ணி விட்டு நீர்த்து போகாமல் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய ஜாடியில் நிறைய குவான்டிட்டியில் சால்ட் எல்லாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ட்ரை கிரேப்ஸ்லாம் நிறைய குவான்டிட்டியில் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ஒன்னோடு ஒன்று ஒட்டி பிசு பிசுப்பான மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படின்னா அரிசி மாவு ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த ட்ரை கிரேப்ஸில் பார்த்தீங்கன்னா நீர்த்து போகாமல் தண்ணி விடாமல் அந்த பிசு பிசுப்பு தன்மை வராமல் இருக்கும். நிறைய குவான்டிட்டியில் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அரிசி மாவு வந்து நல்லா கோட் ஆகிடும். அதனால் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்தியான ரெசிபி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஹெவி பாட்டம் பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம் இதெல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ அது சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட்டும் பச்சை பட்டாணியும் சேர்க்க போகிறேன். இது கூட நீங்கள் பீன்ஸ், காலிஃப்ளவர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு சேர்க்கலாம். அப்படின்னா வந்து டேரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து 1 கிளாஸ் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த காய்கறியோடு சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்ல ஹெவி பாட்டம் பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ரவை வந்து வறுக்கும் போதோ இல்லை வேக வைக்கும் போதோ அடிப்பிடிக்காமல் இருக்கும். ரவையோடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஹாட் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். 1 கிளாஸ் சம்பா கோதுமை ரவைக்கு 3 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதை செஞ்சுட்டு இருக்கும் போதே சைடில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வாட்டரை வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. கோல்டு வாட்டர் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஹாட் வாட்டர் ஆட் பண்ணாதான் அந்த ரவை வந்து கட்டி பிடிக்காமல் நல்லா வந்து ஈஸியாக கிளறதுக்கு நமக்கு வரும். ஸோ நல்லா வந்து கட்டிகள் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் சேர்க்குற வெஜிடபிள்ஸை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்திங்கன்னா தான் இந்த ரவைக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அந்த தண்ணியிலே நமக்கு வெந்து கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக ஒரு பச்சை மிளகாயை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது மூடி போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக செய்கிற ரவையை விட இந்த மாதிரி சம்பா கோதுமை ரவையில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரி நல்ல குழைவாக கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்ல டேஸ்டியான சம்பா கோதுமை ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வைஸாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி எது வேணாலும் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம். நான் வந்து தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பழைய கூடை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கையால் பின்னின கூடைகள்லாம் இருக்கும் இல்லையா, நைலான் கூடைகள், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு பழசாயிருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம். அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுறாம இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்கனைசரை நம்ம மாற்றிக்கலாம். நைலான் கூடைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் கூடைகளாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் போட்ட கூடைகளாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட வந்து 2 கட்டப்பை குச்சியும் நான் எடுத்திருக்கேன். நான் 2 கட்டப்பை குச்சிகள் எடுத்திருக்கேன். 2 கார்னர்லையுமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு த்ரெட் வச்சு நல்லா வந்து த்ரெட் வச்சு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அது ரெட்டப்பட்ட த்ரெட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சணல் கயிறு இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வச்சு கட்டி எடுத்துக்கலாம். நல்லா வந்து டைட்டாக ஃபிட்டிங்காக வந்து கட்டி எடுத்துக்கோங்க. 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் 3 இடத்துல கட்டி எடுக்க போகிறேன். கட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்த கூடைகளாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் கொடுத்து தான் டிசைன் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி த்ரெட் விட்டு நம்ம நல்லா வந்து டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம். கட்டப்பை குச்சிகளை 2 சைடுமே 3 இடத்துல த்ரெட் போட்டு நல்லா டைட்டாக கட்டி எடுத்திருக்கேன். நான் போட்ட த்ரெட்டை வந்து 2 பட்டையாக போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் சணல் கயிறு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வசதியாக இருக்கும். நல்லா டைட்டாக ஃபிட்டிங்காக நல்லா கட்டி எடுத்துக்கோங்க. பழைய பேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. மெட்டல் பேங்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப ஈஸியாக வளைஞ்சு கொடுக்கும். நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி எஸ் ஹூக் மாதிரி நல்லா வளைச்சி எடுத்துக்கோங்க. 8 வளையல்கள் கிட்ட நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி எஸ் ஹூக் மாதிரி நல்லா வளைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வச்சு எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கூடையுடைய பாட்டம் சைடில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக எஸ் ஹூக்கை வந்து மாட்டி எடுத்துக்கோங்க. இந்த சைடு 4, அந்த சைடு 4 வந்து மாட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸை எஸ் ஹூக் மாதிரி வளைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வழியாக மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி வந்து அந்த சைடில் வந்து ஒரு 4 மாட்டி எடுத்திருக்கேன். இந்த சைடில் வந்து ஒரு 4 மாட்டி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் மாட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணியாச்சு. இதை வச்சு எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற கூடையை பாத்திரம் அடுக்கிற ஸ்டாண்டில் டைட்டாக த்ரெட் வச்சு கட்டி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஸ்டாண்டோ இல்லை ஷெல்ஃபோ இல்லை அப்படின்னா ஜன்னல் கம்பிகள் இருக்கும் இல்லையா, அதில் வந்து த்ரெட் வச்சு கட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் எவ்வளோ பாத்திரங்கள் வேணுனாலும் நம்ம அடுக்கிக்கலாம். நிறைய பிளேட் வந்து நான் அடுக்கி வச்சிருக்கேன். பெரிய பிளேட், சின்ன பிளேட் எல்லாமே வந்து நான் அடுக்கி வச்சிருக்கேன். குட்டி குட்டியாக பவுல்ஸ், அதுக்கப்புறம் மெஷரிங் கப் எது வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற கூடையுடைய அளவுக்கு ஏற்றா போல் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்குள்ளே வந்து நம்ம நல்லா வந்து டம்ப் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். 2 சைட்லேயும் வந்து கட்டப்பை குச்சி போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அது 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் தான் வந்து அடுக்கியிருக்கேன். ஒரு பக்கம் வந்து பெரிய கிளாஸ், இன்னொரு பக்கம் வந்து சின்ன சின்ன கிளாஸஸ் வந்து அடுக்கி வச்சிருக்கேன். கீழே வந்து எஸ் ஹூக் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் எவ்வளோ கரண்டிகள் வேணுனாலும் நீங்கள் மாட்டி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள், நல்லா வந்து வெயிட்டாக இருக்கிற கரண்டிகள் எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் மாட்டி எடுத்துக்கலாம். இந்த வந்து கிரேட்டர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட நம்ம மாட்டி எடுத்துக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நல்லா ஹெவியான வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நல்லா மாட்டி எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் இது. நான் எடுத்துருக்கிற இந்த நைலான் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். நம்ம அடியில் வந்து எஸ் ஹூக் வந்து மாட்டிட்டு எவ்வளோ வெயிட் வேணுனாலும் நம்ம தொங்க விட்டுக்கலாம். நல்லா வந்து வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும். அந்தளவுக்கு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அடியில் தொங்க விட்டுருக்க அந்த ஹூக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும். மெட்டல் பேங்கிள்ஸாக இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எஸ் ஹூக் மாதிரி பண்ணிட்டு நீங்கள் தொங்க விட்டுக்கோங்க. எவ்வளோ வெயிட் வேணாலும் நீங்கள் தொங்க விடலாம். கொஞ்சம் கூட வளையாது. நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணும். கிச்சனில் பாத்திரம் அடுக்கிறதுக்கு ஸ்டாண்டோ ஷெல்ஃபோ இல்லை அப்படின்னா கவலைப்பட தேவையில்ல. ஒரு கூட இருந்துச்சுன்னா போதும், ரொம்பவே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். எவ்வளோ பாத்திரம் வேணுனாலும் நீங்கள் அடுக்கிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி பபிள் கம் ஏதாவது ஒட்டிருச்சு அப்படின்னா நமக்கு எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு அது மேலே வந்து லைட்டாக வந்து ரப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பபிள் கம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரஃப்பான மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ எடுக்கும் போது அப்படியே ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் வச்சு நல்லா மேலே ரப் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா ஹார்டாயிரும். நமக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரை 2ஆக மடிச்சுட்டு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்துக்கலாம். சாப்பாடு அரிசி அப்படி இல்லைனா ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பரை பேக்கெட் ஷேப்க்கு நல்லா வந்து டைட்டாக மடித்து எடுத்துக்கலாம். பிரிஞ்சு வராத அளவுக்கு மடித்து எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு த்ரெட் வச்சு கூட நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம். மழை காலத்தில் நம்ம போட்டு வச்சுருக்கிற உப்பு ஜாடியில் உப்பு வந்து பார்த்திங்கன்னா நீர்த்து போன மாதிரி ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து கட்டி கட்டியான மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் சிரட்டை போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக அரிசி போட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு உள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா நீர்த்து போகாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முகம் பார்க்குற கண்ணாடி டல் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஐஸ் க்யூபை சாதாரண இந்த மாதிரி காட்டன் துணியில் மடித்து எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி முகம் பார்க்குற கண்ணாடிக்கு மேலே வச்சு ரப் பண்ணி தேய்ச்சிட்டு தொடச்சி விட்டோம் அப்படின்னா நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் மாறிடும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பெக்ஸ் கூட பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரியாக வந்து பிரைட்டாக தெரியாதது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கூட இந்த மாதிரி ஐஸ் க்யூபை ஒரு காட்டன் துணியில் வச்சு நல்லா ரப் பண்ணி தேய்ச்சிட்டு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா பிரைட்டாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக முளை விடாமல் இருக்கணும் அப்படின்னா வெங்காயத்தோடு சேர்த்து வைக்கக்கூடாது. அதே போல் உருளைக்கிழங்குல இந்த மாதிரி பூண்டுடைய நடுப்பகுதியை அந்த ஸ்டெம் பகுதின்னு சொல்லுவாங்க, அதை வந்து இந்த மாதிரி மேலால் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக முளை விடாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சால்ட் வந்து வினிகரில் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பீங்கான் கப், அதாவது டீ கப் இருக்கு இல்லையா, அது கண்ணாடி கப், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளாக ரொம்ப டல்லான மாதிரி ஆகிடும். நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி வச்சாலும் அந்த டல்னஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா எப்போயுமே புதுசு போல் நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக லிக்விடில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வினிகரும் உப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதாரணமாக ஸ்பாஞ்ச் வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பிளேட்டுக்கெல்லாம் கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டல்னஸ் வந்து இருக்காது. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பீங்கான் கப், கண்ணாடி கப்பு, பிளேட் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். உள்ளே இருக்கிற அந்த டீ கரைகள்லாம் சுத்தமாக போயிடும். அதே மாதிரி கண்ணாடி கப் பாருங்கள், நல்ல பளிச்சுன்னு நல்லா ப்ரைட்டாக புதுசு போல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா தாளிப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கோவக்காயை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், பெப்பர் தூள், கறி மசால் தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதில் வாட்டர்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா எண்ணெயிலே தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். மூடி போட்டு ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்துக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிஸ்கெட்டை வந்து நம்ம பாக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணாமல் மறந்துட்டு நம்ம சம்டைம்ஸ் வந்து பேக்கெட்டில் அப்படியே வச்சுருவோம். அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா காற்று படப்பட நமத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தோசை தவாவை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. கை வச்சு பார்க்குறப்போ அந்த ஹீட் வந்து நமக்கு தெரியணும். இந்த மாதிரி பட்டர் பேப்பரை 2ஆக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பகுதியை மட்டும் இந்த மாதிரி தவா மேலே போட்டுட்டு நமத்து போன பிஸ்கெட்டை அதுக்கு மேலே அடுக்கி வச்சிடலாம். இன்னொரு பக்கத்தை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அகெயின் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பிஸ்கெட்டை வந்து திருப்பி போட்டுக்கலாம். 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா பிஸ்கெட் வந்து நல்லா சூடாயிடும். கை வச்சு பார்க்குறப்போ அந்த சூடு நல்லா தெரியும். ஸோ திருப்பி போடும்போது பார்த்து திருப்பி போடுங்க. திருப்புறப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அகெயின் வந்து இந்த சைடும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து சூடாகணும். ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் இதை பண்ணணும்.
அகெயின் வந்து 3வது தடவையும் இன்னொரு பக்கம் திருப்பி போடுறேன். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஆறுனதுக்கப்புறமா பிஸ்கெட் எடுத்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெட்டை வந்து நம்ம பிரிக்கிறப்போ எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருந்ததோ அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணதுனால அந்த பிஸ்கெட்டோடைய கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த சவுண்டை வந்து நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு ரொம்ப நமத்து போன மாதிரி இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பூரி பொரிச்சு எடுக்கிற அந்த கரண்டி உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போடாமல் அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூன் கரண்டி எல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் இல்லை வந்து ஸ்டாண்டில் வந்து இடம் பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி பூரி பொரிச்சு எடுக்கிற அந்த கரண்டியில் உள்ளே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வளையத்துக்கு நடுநடுவில் இந்த மாதிரி கரண்டி ஸ்பூன் எல்லாத்தையுமே நம்ம மாட்டி அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி போட தேவையில்லை. இந்த மாதிரி ஆர்கனைசருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் நம்ம ஸ்டாண்டெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இது ஒரு இடத்துல மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே இடத்துல வச்சா மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை கையால் நல்லா கசக்கிட்டு நல்லா உருட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மிக்சரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடுமே நல்லா படுற அளவுக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுலை ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக வைக்க போகிறோம். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லா பொருட்களையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஒரு விதமான ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம். அந்த ஸ்மெல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு 1 மணி நேரத்துக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும், எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் சுத்தமாக வரவே வராது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே பால், தயிர், வெஜிடேபிள், சில டைம் வந்து நான்வெஜ்லாம் கூட நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக ஒரு விதமான ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உப்பு ஜாடியில் நம்ம எப்பயுமே உப்பு போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சுத்தமாக ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. மழைக்காலம் அப்படிங்கிறதுனால உப்பு வந்து சீக்கிரமாக நீர்த்து போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்காய் சிரட்டெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட தேங்காய் சிரட்டை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உடன் ஸ்பூனோ இல்லை ஸ்டிக்கோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உப்பு வந்து நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை தான் எடுத்திருக்கேன். இந்த பிரிஞ்சி இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மஞ்சள் பேஸ்ட்டை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த மஞ்சள் பேஸ்ட் வந்து இருக்கணும். ஸோ மேலே வந்து ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரிஞ்சி இலையை நெருப்பு பற்ற வச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து கொளுத்திடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக புகை வர்ற அளவுக்கு நெருப்பு பற்ற வச்சு எடுத்துக்கலாம். இதிலிருந்து வரக்கூடிய இந்த புகையோடைய வாசனைக்கு சுத்தமாக கொசுக்கள் வரவே வராது. கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி நம்ம பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வாசனைக்கு சுத்தமாக கொசுக்கள் வராது. அப்படியே அந்த இடத்துல இருந்தால் கூட இந்த வாசனைக்கு அது காணாமல் போயிடும். இந்த பிரிஞ்சி இலையும் மஞ்சளும் சேர்த்து எரிய வைக்கிறதுனால இதிலிருந்து வரக்கூடிய புகை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனமாக இருக்கும். நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். இதில் இன்னொரு பெனிஃபிட்ஸும் இருக்குது. நமக்கு தலைவலி, தலைபாரம், மூக்கடைப்பு, ஜலதோஷம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் கூட நம்ம எப்பயுமே ஆவி பிடிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதை நம்ம எரிய வச்சுட்டு இந்த புகையை நம்ம ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற அந்த தலைவலி, தலைபாரம், ஜலதோஷம், மூக்கடைப்பு இது எல்லாமே வந்து சரியாயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மண்சட்டி கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, 2 காஞ்ச வத்தல் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் குழம்புக்கெலாம் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த மசாலா தூளை ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன்.
வீட்டில் ரெடி பண்ண மசாலா தூள் தான் நான் இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் நான்வெஜ் குழம்புக்கு என்ன மசாலா தூள் ஆட் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா இது மூணுத்தையும் நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் புளிப்பு இல்லாத தயிரை, நல்ல கெட்டியான தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மசாலா நல்லா வாசனை போகிற அளவுக்கு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மட்டனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை அப்படியே இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி, நல்ல பழமான புளிப்பில்லாத தக்காளியாக பார்த்து நல்லா நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட மேலே நல்லா தூவி விட்டுட்டு அப்படியே லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. பாகிஸ்தானி ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ், இந்த மாதிரி அட்டை பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாமல் அதை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கிச்சனில் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் போட்டு இந்த பாக்ஸ்லாம் நம்ம அடுக்கி வச்சுருப்போம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முன்ன பின்னன்னு சொல்லி அடுக்கி வச்சுருப்போம். நம்ம ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும் அப்படின்னா பேக் சைடில் இருக்கிற அந்த பாக்ஸ் எடுக்கும் போது கை தவறி முன்னாடி இருக்கிறது கூட கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பாக்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அதை நம்ம என்ன பொருள் போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ஷீட்டில் எழுதி அதில் ஒட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அட்டை பாக்ஸ்லாம் நமக்கு ஏதாவது வாங்கினா கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை தூக்கி போட்டுறாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி வச்சுட்டு பேக் சைடில் நம்ம ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அடுக்கிறதுனால இது ஸ்டெப் ரேக் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி பாக்ஸில் நம்ம வைக்கலாம். ஸோ இப்போ எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். பின்னாடி இருக்கிற அந்த பாக்ஸ் எடுக்கும் போது முன்னாடி இருக்கிற அந்த பாக்ஸ் கை தவறி கூட நமக்கு கீழே விழவே விழாது. அது மட்டும் இல்லை, நம்ம ஒரே மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன பொருட்கள் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஷீட்டாக எழுதி ஒட்டியிருப்போம் இல்லையா? ஸோ அதை பார்க்கறதுக்கும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸும் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம ஒரே மாதிரி அடுக்கி வச்சோம் அப்படின்னா அந்த ஷீட் கண்ணுக்கு மறைவாக இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸாக நம்ம எடுத்து பார்த்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது அந்த ஷீட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு விசிபிளாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட அட்டை பாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ்லாம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லையா? அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மளிகை பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பேக் சைடில் வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் சைடில் குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். பெரிய பாக்ஸ்லாம் பேக் சைட்லையும் கொஞ்சம் குட்டியாக இருக்கிற பாக்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் சைட்லையும் நம்ம அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே விசிபிளாக இருக்கும். எடுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ஸ்டெப் ரேக் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா உங்ககிட்ட அதிகமான பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேக் சைடில் 2 பாக்ஸ், அதுக்கப்புறம் 1 பாக்ஸ், அதுக்கப்புறமா பாக்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் அடுக்கிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு 3 ரேக்ஸ் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வைக்கிறதுனால இடத்த அடைச்சா மாதிரி இருக்காது. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம அப்பளம்லாம் பொரிச்சோம் அப்படின்னா மட்டும் எண்ணெய் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கலர் மாறிடும். ஒரு 2லேருந்து 3 அப்பளம் தான் பொரிச்சிருப்போம். ஆனால் எண்ணெயோடைய நிறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மாறி இருக்கும். அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய கசடு தங்கின மாதிரி இருக்கும். அந்த எண்ணெயை நம்மளால் ரீயூஸும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம அப்பளம் வாங்கினோம் அப்படின்னா அந்த அப்பளத்துக்கு மேல் மாவு போட்டு தேய்ச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாவு மேலே நல்லா ஒட்டி இருக்கும். அதை ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்தோ வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த மாவெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இதில் இருக்கிற அந்த மாவு எல்லாத்தையுமே நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு இந்த அப்பளத்தில் ஒட்டி இருக்கு. இந்த மாவுனால தான் அந்த எண்ணெயோடைய நிறம் சீக்கிரமாக மாறுது, கசடும் தங்குது. ஸோ அப்பளம் பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேல் மாவை நல்லா தேய்ச்சிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா எண்ணெயோடைய நிறமும் மாறாது, அடியில் கசடும் தங்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களோட கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிச்சிடலாம். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.